அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு முக்கியமான ஒரு 66 பாடங்கள் உள்ளது. அதை மட்டுமே ஜிஎஸ்ல வந்து நீங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும். கடைசி நேரம் திருப்புதலுக்காண்டி இந்த விஷயங்கள் நான் சொல்கிறது. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் படித்த பாடங்கள் அனைத்துமே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ரிவிஷன் விடலாம். ஆனால் இந்த முக்கியமான அந்த ஒரு 66 பாடங்களாக நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 2ல் 10th சோசியல் சயின்ஸ் புவியியலை பொறுத்த வரைக்கும் இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம், காலநிலை, இயற்கை தாவரங்கள். ஃபஸ்ட்டு பாடம் வந்து இந்திய அமைவிடம். இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு, என்னென்ன எந்த டிகிரியில் அமைஞ்சிருக்கு, எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது, கிட்டத்தட்ட 32,87,263 சதுர கிலோமீட்டரு. அது வடக்கு தெற்கு அளவு, கிழக்கு மேற்கு அளவு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம், காலநிலை, இயற்கை தாவரங்கள். மூணாவது வந்து வேளாண்மை கூறுகள், வளங்கள், தொழில்கள், மக்கள் தொகை, போக்குவரத்து. இந்த ஒரு 5 பாடம் வந்து புவியியல் ரொம்ப முக்கியமான பாடம். அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பில் பொறுத்த வரைக்கும் 5வது பாடம் கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல். இந்த புவியியலில் பொறுத்த 12ஆம் வகுப்பு புவியியலில் வந்து படிக்க வேண்டிய பாடம். இந்த ஒரு 6 பாடங்களில் வந்து புவியியல் நம்ம படித்தா போதுமானதாக இருக்கும். ரிவிஷனுக்கு சொல்கிறேன் நான், கடைசி நேர திருப்புதலுக்கு. அடுத்து யூனிட் 3ல் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறில் ஒரு 13 பாடம் இருக்குது, ரொம்ப முக்கியமான பாடங்கள். சிந்து வெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம்ன்றாங்க. 6லேயும் இருக்குது, 11லேயும் இருக்குது. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், பூம்புகார், காஞ்சி, புகார், மதுரை, இந்த மாதிரி பண்டைய நகரங்களை பற்றி டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க 6வதுல அந்த பாடங்கள். அடுத்து 6வது வகுப்பில் 3வது பாடம், 3வது இயலில் வந்து பார்த்தோம்னா குப்தர்கள், அப்புறம் தென்னிந்திய அரசு. இதெல்லாம் வந்து 6வதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடங்கள். அடுத்து 7வது பொறுத்த வரைக்கும் பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள். 7வது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் 1ல் வந்து பார்த்தோம்னா பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள். அடுத்து டெல்லி சுல்தானியம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 7வது புத்தகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பாடம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 7வது பாடத்தில் வந்து பார்த்தோம், 7வது புத்தகத்துலேயே வந்து 2வது பாடத்தில் விஜயநகர பாமினி பேரரசு, முகலாய பேரரசு, மராத்தியர்கள். இது 11ஆம் வகுப்புலையும் இருக்குது. விஜயநகர பேரரசு 11ஆம் வகுப்புலையும் இருக்குது, முகலாய பேரரசு, மராத்தியர்கள் 11ஆம் வகுப்புலையும் இருக்குது. அதையும் சேர்த்து வச்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்களை இப்போ எனக்கு 6வது வரைக்கும் தான், 10th வரைக்கும் போதுமானது அப்படி சொன்னாலும் நீங்கள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் தான் விஜயநகர பேரரசு, முகலாய பேரரசு, மராத்தியர்களோட கலை, இலக்கியம், அவங்களோட பண்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள், நிர்வாகம், இந்த மாதிரி விஷயங்கள் அதில் தான் இருக்குது. ஸோ அது நம்ம 7th புத்தகத்தில் நம்ம படிச்சாகணும். 12ஆம் வகுப்பு அறிவியலை பொறுத்த வரைக்கும் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை. அதாவது இந்திய பண்பாட்டிற்கு 12ஆம் வகுப்பு அறிவியலும் பண்பாடும்பா, அறிவியல் கிடையாது, அறவியலும் பண்பாடும். இந்த புத்தகத்தில் சோழர்களின் கொடை, பாண்டியர்களின் கொடை, சேரர்களின் கொடை, அதுக்கப்புறம் சாளுக்கியாரோட கொடை, குப்தர்களின் கொடை, இப்படி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம படித்தோம். உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை, வேற்றுமையில் ஒற்றுமை, இந்திய பண்பாட்டின் இயல்புகள். இதெல்லாம் வந்து 12ஆம் வகுப்பு அறிவியலும் பண்பாடும். அப்போ இந்த புத்தகத்தை நம்ம படிச்சு தான் ஆகணும். 6ஆம் வகுப்பில் பன்முகத்தை அறிவோம், 7ஆம் வகுப்பில் சமத்துவம் பெறுதல், 8ஆம் வகுப்பில் சமய சார்பின்மை. இந்த பாடத்தை சும்மா வாட்ச் விட்டாலும் நம்ம போதும், நல்லா நின்றுக்கிறோம் 1க்கு 2 தடவை. அடுத்து இந்திய வரலாறு, நம்ம இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு காமனாக எல்லாமே இந்தியன் ஹிஸ்ட்ரிஸ் தான் வந்துடுது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் எல்லாமே ஹிஸ்ட்ரி தான். இப்போ 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் வரைக்கும் ஹிஸ்ட்ரி தான். நேற்றைய செய்தி இன்றைய வரலாறு. அந்த மாதிரி ஐஎன்எம்லையும் வந்து பார்த்தோம்னா 10th பொறுத்த வரைக்கும் ஒரு 15 பாடங்கள் இருக்குது. 10th 6வது பாடம், 7வது பாடம், 8வது பாடம், 9வது பாடம், 10வது பாடம், இதை நல்லா படிச்சுக்கணும். 11th பொறுத்த வரைக்கும் 18வது பாடம், 19வது பாடமும். 12வது புத்தகத்தில் வந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற 8 பாடத்தையும் நல்லா படிச்சுக்கணும். 12ஆம் வகுப்பில் 8 பாடம் படித்தா போதுமானது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மில் இந்திய தேசிய இயக்கத்தில் படித்தோம். அப்புறம் தலைவர்கள் உருவாதல், இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இருக்க தலைவர்களை மாதிரி நல்லா படிச்சுக்கிறோம். அறிஞர் அண்ணா, பெரியார், காயிதே மில்லத், தேவர், வஉசி, மாப்போசி, டிகேசி, மறைமலை அடிகள், தமிழ் அறிஞர்களையும் வராங்க, தமிழ் தலைவர்களையும் வர்றாங்க, தேவனைய பாவனர் எல்லாத்துலேயும் வராங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் 10th இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இதை நல்லா நம்ம படிச்சுக்கிறணும். 6th பொறுத்த வரைக்கும் பன்முகத்தன்மை, சமூக சமத்துவம், தேசிய சின்னங்கள், இந்திய அரசமைப்பு சட்டம், மக்களாட்சி, உள்ளாட்சி அமைப்பு. இது 6th புத்தகத்தில் இருக்கிறது நல்லா படிச்சுக்கணும். 6th to 10th நல்லா படிச்சுட்டு அடுத்து 11th 12th நம்ம வாசிக்கணும். அடுத்து 11th வந்து அரசியல் கட்சிகள், மாநில அரசு. 8th வந்து குடிமக்களும் குடியுரிமையும், நீதித்துறை. 9ஆம் வகுப்பில் தேர்தல், அரசியல் கட்சிகள், தேர்தல், அழுத்த குழுக்கள், அரசாங்கங்களின் வகைகள், உள்ளாட்சி அரசாங்கம். இது 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. அப்போ 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் குடிமக்களும் குடியுரிமையும், நீதித்துறையும். அப்போ 9ஆம் வகுப்பில் தேர்தல்னா 324 to 329. அழுத்த குழுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்கும், அது வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. அரசாங்கத்தினோட வகைகள், ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை, உள்ளாட்சியோட அமைப்புகள், ஆர்டிகல் 40, இதெல்லாம் வந்து எதில் வந்துடுதுன்னா 9th புத்தகத்தில் வந்துடுது. ஓகேங்களா? அது தவிர்த்து வந்து பார்த்தோம்னா
என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 9த்த பொறுத்த 9த்துக்கு அப்புறம் வந்து 11த், 12த்தில் இருக்க இந்திய அரசியலமைப்பு நம்ம படிக்கணுமா அப்படின்னா, 11த், 12த்தில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா, அ அந்த சமூக அரசியல் சிந்தனைகள், சமூக நீதி இந்த மாரி விஷயங்கள் வந்து 11த் புத்தகத்தில இருக்கு. 12த் புத்தகத்தில வந்து பார்த்திங்கன்னா, நீதி சட்டமன்றம், பாராளுமன்றம், நீதித்துறை இந்த மாரி விஷயங்கள் நம்ம படிச்சுக்கிட்டு தான் ஆகணும் 12த் புத்தகத்தில. இந்திய பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் ஒரு 10 பாடங்கள் இருக்கு. 10த் புத்தகத்தில 1 முதல் 5 வரைக்கும் இருக்க பாடத்த படிக்கணும். அதில வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில வந்து பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் சர்வே ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருக்காங்க. அதையும் பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா, நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கங்க. 11த் புத்தகத்த பொறுத்தவரைக்கும் 7 முதல் 11ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற அதாவது 11த் புத்தகத்தில 7 முதல் 11 பாடம். அதாவது 7, 8, 9, 10, 11 பாடங்கள் மொத்தம் 5 பாடம் படிச்சுக்கிட்டா போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, 10த் புத்தகத்தில பொறுத்தவரைக்கும் 1லேருந்து 11 பாடம் வரைக்கும் படிச்சா போதும். 1, 2, 3 6வது பாடம், 9வது பாடம், 11வது பாடம். 12த் புத்தகத்தில 10த் புத்தகம் தமிழ்நாட்டு நில அமைப்பு 6வது பாடம், 7வது பாடம் 10த் புத்தகத்தில இருக்கிறது. தமிழ்நாட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் கரண்ட்ல இருக்க தமிழ்நாட்டு திட்டம், தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அவங்கள அது பார்த்துக்கிறணும். அதில் நிதி ஆயோக் என்ன ஸ்கீம்ஸ் விட்டுருக்காங்க, வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதை பார்த்துக்கிறணும். 11த் புத்தகத்தில 13, 14வது பாடத்தை பார்த்துக்கிறணும். அரசியலமைப்பு புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வளர்ச்சி, தமிழ்நாடு அரசியல் மாற்றங்கள், சமூக நீதி இது வந்து 11ஆம் வகுப்பு புத்தகத்தில இருக்குது. இதையும் நம்ம ஒரு தடவை வாசிக்கிறணும். ஓகேங்களா? இந்த ஒரு 66 பாடங்களை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு 1க்கு 2 தடவை வாசி விட்டாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். இதுக்குள்ள மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நமக்கு கவர் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி நண்பர்களே. தொடர்ச்சியாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.